நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலக்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திதிகளோட சூன்யங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஹாரோஸ்கோபி பார்க்கறச்ச நாம என்ன திதிகள்ல பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அந்த திதிகளோட சூன்யங்களை தெரிஞ்சுண்டா இந்த பிரச்சனைக்காக தான் இவங்க வந்திருக்காங்க, இந்த விஷயங்களுக்கு உண்டான தேடல்கள் தான் இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒருத்தர் சதுர்த்தியில பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த சதுர்த்தியில பிறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சூன்யமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமான ரிஷபம், காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமான கும்பம், இந்த 2 வீடுகளும் பாதிக்கும். அப்ப ரிஷபம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடம் என்ன விஷயங்களை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் முகத்தை சொல்லும், கண்களை பத்தி சொல்லும், பற்களை பத்தி சொல்லும். 2ஆம் இடம் பொருளாதாரத்தை பத்தி சொல்லும். 2ஆம் இடம் ஒரு மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லும். அப்ப ஒரு வீடுகள்ல நம்ம ஹாரோஸ்கோபி பார்க்கும்போது முதல்ல இந்த வீடுகள்ல சூன்யமாகிறது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருத்தர் சதுர்த்தியில பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு தலையில மட்டும் காயம் படவே கூடாது. அப்போ பெரும்பாலும் சதுர்த்தியில பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில சர்ஜரி ஆகிறது, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறது. இவங்களுக்கு தான் அதாவது ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்றது. யாருக்கூட அதிகம் ஏற்படும் அப்படின்னு இவங்களுக்கு தான் ஏற்படும். தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த திதிகளோட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீடுகள் சூன்யமாவதோ அங்கே தான் அவங்களுக்கு உயிர் ஸ்தானம் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தலையில் அடிபட்டு இறந்து போயிட்டா அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா? அப்போ சூன்யம் எந்த வீடுகள் வர்றதோ அந்த வீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி சர்ஜரி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னாவே நீங்கள் சொல்லிடணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த சூன்யம் அந்த வேலையை கட்டாயமாக செய்யும். இந்த சதுர்த்தியில பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை வயசானாலும் இருக்கும். 50 வயசாயிடுச்சு மேடம், இன்னும் நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார சிக்கல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப 2ஆம் இடம்ங்கிறது சூன்யம். அப்ப அந்த சூன்ய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கவே கொடுக்காது. அப்ப சதுர்த்தியில பிறக்கிறவங்களே பெரும்பாலும் குடும்பமே அமையாம போராடிட்டு இருப்பாங்க. குடும்பம் அமையாது, பொருளாதாரம் அமையாது, சம்பாதிக்காம போராடிட்டு இருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகள்ல இருந்து தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா விநாயக பெருமானை சதுர்த்தியில தான் பிறந்தவர். அப்ப அவருக்கே பார்த்தீங்க அப்படின்னா தலை மாற்றி வைக்கப்பட்டது. அது ஒரு கதையெல்லாம் இருந்துன்னு இருக்கு. உத்திராட நட்சத்திரம் அது பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வடக்கு நோக்கி படுத்திருந்தார். அதை தலையை விட்டு அந்த தலையை மாற்றினதுக்கு அப்புறம் தான் விநாயக பெருமானே, முழு முதற் கடவுளான விநாயக பெருமானே சதுர்த்தியில மிகப்பெரிய ஒரு யோகத்தை அமைச்சுட்டு இருக்காரு. இப்ப நாமெல்லாம் முழு முதற் கடவுள் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான் சொல்றோம். அப்ப இந்த விநாயக பெருமானுக்கே அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நாமெல்லாம் எம்மாத்திரம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீதிக்கு ஒரு பிள்ளையார் வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக வீதிக்கு ஒரு பிள்ளையார் வச்சுட்டு இருக்காங்க? நாமெல்லாம் பார்த்தெல்லாம் நம்மளுடைய தோஷங்களை போக்குறதுக்காக யாரெல்லாம் விநாயகர்கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும், விநாயகருடைய தோஷம் நமக்கெல்லாம் இருக்கிறத நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, போராடிட்டு இருப்போம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதுர்த்தியில பிறந்தவங்க அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதோ அவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும், அதனால் புதன்னா 17, அப்போ 17 வாரங்கள், அதனால புதன் கோரையில் விநாயக பெருமானுக்கு 2 வெற்றிலை, ஒரு களிப்பாக்கு, 1 ரூபாய் நாணயம், 2 வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு விநாயக பெருமான்கிட்ட போய் எங்களுக்கு பிள்ளையாருடைய தோஷத்தை போக்கணும், எங்களுடைய கடனை எங்களோட வம்சாவளி ஏமாத்திண்டா நான் கட்டுறேன்னு சொல்லி நீங்கள் அந்த கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சதுர்த்தியோட தோஷம் விலகும். யாரெல்லாம் சதுர்த்தியில் இருக்காங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு குள்ளமானவர் இருப்பார். அந்த சதுர்த்தியோட ஸ்பெஷலே அதுதான். குள்ளமானவங்களா இருந்தாலும் அவங்க நல்ல உள்ளம் படைத்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சதுர்த்தியோட ஸ்டைல் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த சதுர்த்தியில் பிறக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கும்போது, மேடம் இவங்களுக்கு தலைவலி பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, அதுவும் ஒற்றை தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரே நிவாரணம் அப்படின்றது
கற்பக விநாயகர், அதாவது பிள்ளையார்பட்டியில் இருக்கும் கற்பக விநாயகரை வந்து சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இந்த தோஷம் கண்டிப்பாக படிப்படியாக விலகும். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். நம்ம ஊர்களில் எல்லா ஊர்களையும் நடக்கிறது இல்லையா தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி, அதில் போய் நம்ம கலந்துண்டாலும் நமக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். வருடம் ஒரு முறை பிள்ளையார்பட்டி போய் அந்த கற்பக விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, இல்லை வீட்டில் கற்பக விநாயகருடைய ஸ்டில்லை வச்சு வழிபாடு பண்ணுங்க. இந்த சதுர்த்தியோட தோஷம் படிப்படியாக விலகும். சாதாரண விஷயம் இல்லை, எல்லா திதிகளை விட சதுர்த்தி வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்துருக்கும். அப்போ இந்த வழிபாடுகள்லாம் பண்ணுறச்ச நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.